அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 70 பேராக எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். ஆண்டவருடைய கிருபையினாலே லட்சக்கணக்கான மக்களாக அவர்கள் பெருகினார்கள். அன்றைக்கு இருந்த எகிப்தின் ராஜா இவர்களை பார்த்து பயந்து பொறாமை கொண்டு எரிச்சல் அடைந்து அவர்கள் பெருகக்கூடாது, நாளுக்கு நாள் அவர்களை ஒடுக்க வேண்டும் என்று அதிகமான வேலைகளை எல்லாம் கொடுத்து அவர்களை ஒடுக்கினான். ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்ல பார்த்தான். ஆண் பிள்ளைகள் பிறந்த உடனே நதியில் தூக்கி போட வேண்டும், அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று பல விதங்களிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் கொடுமைப்படுத்தினான், கொடூரமாய் நடத்தினான். இதை கண்ட இரக்கத்தின் தேவன் உடனடியாக இறங்கி வந்தார். அவருடைய சத்தத்தை கேட்டார். மோசே என்னும் இரட்சகனை எழுப்பி அவர்களை தம்முடைய பலத்த வல்லமையினாலே பார்வோனுடைய அந்த அநீதி நிறைந்த கரத்திலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களை அற்புதமாய் வெளியே கொண்டு வந்து ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளைகளே, மோசேவை காட்டிலும் பெரிய இரட்சகர், ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அந்த மோசே உண்டாக்கினவரே அவர்தான். இன்றைக்கு சாத்தான் எந்த விதத்துல உங்களை ஒடுக்கினாலும், எவ்வளவு நெருக்கினாலும், மனிதர்கள் மூலமாக, இயற்கை மூலமாக, அல்லது வியாதியின் மூலமாக, பொருளாதாரத்தின் மூலமாக உங்களை ஒடுக்க பார்த்தாலும் நிச்சயமாகவே ஒடுக்கவே முடியாது. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய இரக்கம் உங்கள் மேல் இருக்கிறது. இயேசு மகா ராஜா எப்பொழுதும் உங்களுடனே கூட இருக்கிறார். அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிற வரைக்கும் எத்தனை விதமான போராட்டங்கள், எத்தனை விதமான தீய சக்திகள் எழும்பி உங்களை அழிக்க நினைத்தாலும், ஒடுக்க நினைத்தாலும் முடியவே முடியாது. இந்த நேரத்துல கூட நீ நெருக்கப்பட்டிருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீ வேதனை நீங்க சுகமாய் இருப்பாய். நீ நினைப்பதற்கு மேலாக கர்த்தர் உன் வாழ்க்கையில காரியங்களை செய்வார். மனம் தளர்ந்து விடாதிருங்கள், தைரியமாயிருங்கள். ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் எப்பொழுது நிற்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்களை அனைவரையும் அவர் ஒன்றுமில்லாமல் பண்ணுவார். நீங்களோ நிலைத்திருப்பீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.